குடம்புளி கார அவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் அரை மூடி, அவல் ஒரு கைப்பிடி, இந்துப்பு, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் தேவைக்கேற்ப, வெந்தயம் விதையாக 2 சிட்டிகை, கருவேப்பிலை நிழலில் உலர்த்தி பொடி செய்தது அல்லது ஃப்ரெஷ் கருவேப்பிலை மிகவும் பொடியாக நறுக்கியது சிறிது, குடம்புளி 1 to 2 வரை நமது புளிப்பு சுவை தேவைக்கேற்ப. தண்ணியில் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியது தான், இல்லாட்டி கையிலவும் நம்ம கரைச்சிக்கலாம். மிகவும் பொடியாக நறுக்கி தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அவல் தேங்காய் கூட டைரெக்டாகவும் சேர்த்தலாம். 24 மணி நேரம் வரைக்கும் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. எல்லாத்தையும் கலந்துட வேண்டியது தான். பனி பிரயாணங்களுக்கு ஏற்றது. ஆக்சுவலாக ஒரு 5-6 மணி நேரம் கழித்து மிகவும் ருசியாக இருந்தது. இது தயாரித்து அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரும்பு சர்க்கரையோ இல்லை மண்டை வெல்லமோ கலந்துக்கிட்டால் ஒரு மாறுதலான வித்தியாசமான சுவையில் ரொம்ப ருசியாகவே இருந்துச்சு இந்த குடம்புளி கார அவல். புளிக்கு மாற்றாக நாட்டு தக்காளி, மாங்காய், குடம்புளி, நெல்லிக்காய், எலுமிச்சை ஆகியவற்றை பயன்படுத்துவோம்.